யாரும் பதில் சொல்ல. 2016 2021 நான் எதிர்கட்சி எம்எல்ஏ அங்க இருந்தேன். அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. இன்னைக்கு ஆளுங்கட்சியா நாங்க இருக்கோம். என்ன மாறி இருக்கு? அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இன்னைக்கு இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்கிறேன். என்ன மாறி இருக்கு? மாட்டு எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா? இல்ல நபர் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா? ஏன் அன்னைக்கு இல்லாத பிரச்சனை? இந்த அம்மா எனக்கு தெரியும். ஏன் அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இன்னைக்கு இருக்கு? என்ன மாறி இருக்குன்னு நீங்க தானே இங்க தங்குறீங்க. சொல்லுங்க என்ன மாறி இருக்குன்னு. ஏன் இப்ப பிரச்சனை வருது? கேக்குறாங்க. சாக்கடை பிரச்சனை 2018 இருந்துச்சா? இல்ல எதிர்கட்சி சிறப்பா இருந்துச்சு. நம்ம ஆளுங்கட்சி இவ்வளவு மோசமா புரிய மாட்டேங்குது. ஏன்னா எண்ணிக்கை வீடு எண்ணிக்கைலாம் மாறல. சொன்னா உடனே வந்துடுறாங்க. ஆனா அந்த செப்டம்பர் எனக்கு வந்து பழைய அந்த பிராக்டிஸ் கோப்பை கூட நிறைஞ்சிருக்கு. அதனால 3 மாசம் 2018 19 இல்லாத பிரச்சனை ஏன் இப்போ வருதுன்னு நான் ஒரே கேள்வி. நான் தானே எம்எல்ஏ இருக்கேன். இதெல்லாம் போட்டு கொடுத்தேன். ஒழுங்காக தானே இருந்துச்சு. அப்ப ஏன் இப்ப திருப்பி பிரச்சனை? எதனால பிளாக் வருதுன்னு சார் கேட்கறாங்க. இந்த ஜானி அது மட்டும் இது பண்ணுங்க. இந்த விவகாரம் தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்போம். ராஜ்குமார், விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் உள்ள கோமாஸ்பாளையம் பகுதியில அமைச்சர் PT பழனிவேல் தியாகராஜன் மாநகராட்சி அதிகாரிகளோட மக்கள் குறை கோக்க சென்ற இடத்துல மக்கள் கூச்சல் பட்டு அவர்கள் சாக்கடையை சரி செய்ய சொல்லி அவர்கள் கூச்சலிட்டதால் அமைச்சர் கோபப்பட்டு சென்றதால் மக்கள் கொஞ்சம் பதட்டமும் பரபரப்பும் அடைந்தனர். அமைச்சர் பேசுவது மக்களுக்கு புரியாமலும் மக்கள் பேசுவது அமைச்சருக்கு புரியாத ஒரு நிலைதான் ஏற்பட்டது. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கார்த்திக் வெட்கனவுடன் மதுரை மத்திய தொகுதியில இந்த முறையும் போட்டியிட தயாராகி வருகிறார். அதற்காக தான் அவர் வாரம் மாநகராட்சி அதிகாரிகளை அழைத்துக் கொண்டு தொகுதிக்குள் சென்று மக்களை சந்தித்து வருகிறார். பொதுவாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தான் பேசுவதை மற்றவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தால் தொடர்ந்து பேசுவார். யாராவது குறுக்கே புகுந்து பேசிவிட்டால் கோபப்பட்டு அங்கிருந்து கிளம்பி விடுவார். அப்படிதான் கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பாக ஆரப்பாளையம் பகுதியில் உள்ள கோமாஸ்பாளையம் பகுதியில மாநகராட்சி அதிகாரிகளை அழைத்துக் கொண்டு மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து வந்தார். அப்போது அங்கு வந்து நின்றிருந்த மக்கள் எல்லாம், நீங்க நல்லா பண்றீங்க சார், இப்படியே இந்த சாக்கடையும் சரி பண்ணினால் சரியா இருக்கும் என அமைச்சரிடம் கேட்ட போது அமைச்சர் மக்கள் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத முதல்ல கேள்வின்னு அமைச்சர் மக்கள்கிட்ட பேசினாரு. அது மட்டுமல்லாமல் அதாவது இந்த தொகுதியில சாக்கடை தொடர்பாக அமைச்சருடன் அவர்கள் தொடர்ந்து மக்கள் வாக்குவாதம் செய்த நிலையில அவர் போன ஆட்சியில நான் எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தேன், அப்ப எல்லாம் இல்லாத பிரச்சனை இப்போ நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது அன்றைக்கு இல்லாத பிரச்சனை இன்றைக்கு என்ன இருக்குது, நான் சொல்றதை கேளுக்கு, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இன்றைக்கு இருந்தது என்ன மாறி இருக்குது, வாக்கு மாறி இருக்குதா, அதிகரித்து இருக்குதா, ஆட்கள் எண்ணிக்கை அதிகரித்து இருக்குதா, அப்ப இல்லாத பிரச்சனை புதுசா இப்ப மட்டும் என்ன வந்திருக்கு என அவர் சொன்னார். இதை கேட்டு அமைச்சர் என்ன நினைக்கிறாரு, நான் பதில் சொல்லுங்க என அவர் அமைச்சர் சொல்வதை மக்கள் கொஞ்சம் குழம்பி போய் சாக்கடை சரி செய்ய சொன்னால் அமைச்சர் என்னவெல்லாமோ பேசுகிறாரு என மக்கள் கொஞ்சம் குழம்பி போய் அப்படியே நின்று விட்டார்கள். திரும்ப அதில் இருந்த மூதாட்டி திரும்பவும் பேச முற்பட்ட போது அமைச்சர் சற்று கோபம் அடைந்து அவர் கிளம்ப முற்பட்டு மீண்டும் மக்களிடம் பேசும்போது கூட வந்த மாநகராட்சி அதிகாரிகளுக்கு என்ன சொல்லுவது என்று புரியாமல் அவர்களும் தலையை பேசிக் கொண்டிருந்தார்கள். மக்களும் நம்ம சொல்லுவது அமைச்சருக்கு புரியவில்லை என பேசிக் கொண்டு அப்படியே தலையை பேசிக் கொண்டு என்ன சொல்லுவது என்ன பேசுவது என எல்லாரும் முழித்துக் கொண்டிருக்க நிலையில் அமைச்சர் மட்டும் பேசிவிட்டு சென்றார். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.